ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உற்சாகமாக தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேவ பிள்ளைகள், தேவனால் வல்லமையாய் உபயோகப்படுத்துகிறவர்கள் மேடையில் இருக்கிறார்கள். என்னுடைய ரட்சிப்புக்கு காரணமானவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இதை நடத்துகிறவர்கள் என்னுடைய ஆரம்ப காலம், அதாவது ரட்சிப்புக்கு எங்கள் பகுதிகளிலே ஊழியங்களை நிறைவேற்றி அவர்களுடைய ஜெபங்களின் மூலமாய் ஊழியங்களின் மூலமாகவே கர்த்தர் என்னை தேடி வந்தார், தெரிந்து கொண்டார். இன்றைக்கும் உங்களோடு கூட அவர்கள் மத்தியில் நான் என்னை தாழ்த்துகிறேன். உங்கள் மத்தியில் எனக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவரை துதிக்கிறேன். அல்லேலூயா. ஆவியிலே நிறைந்து வல்லமையோடு கூட மிஷனரிகளுக்காக ஊழிய களங்களுக்காக ஜெபிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அந்த சகோதரன் வல்லமையாக பயன்படுத்தினதை என்னை ஆண்டவரை துதிக்கிறேன். தேவ பிரசன்ன மத்தியில் இறங்கி கொண்டிருப்பதை உணர முடிகிறது. எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? இது உள்ளத்திலிருந்து வர மாதிரி தெரியல, வாயிலிருந்து ஏதோ சொன்னதுக்காக ஆமா அல்லேலூயா அப்படி சொன்ன மாதிரி இருக்கிறது. எத்தனை பேர் உண்மையிலேயே தேவ வல்லமை உணர்கிறீர்கள்? அல்லேலூயா. ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறவர். நேரம் பொன் போன்றது. காலத்தின் அருமையை அறிந்து நாம் வாழ வேண்டும் என்று வேதத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே பகுதிகள் அது ஒவ்வொன்றும் கிரமமாக நடைபெற வேண்டும் என்றும் வேதத்தில் நமக்கு ஆலோசனை தந்திருக்கிறார். அதன்படி நடக்கணும். அதில் தடைகள் இருக்கக்கூடாது. இருந்தாலும் அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர் பெரிய ஊழியக்காரன் அல்ல. ஏற்கனவே சொன்னது போல தபால் அலுவலகத்தில் வேலை பார்த்தவன். இவர்களுடைய கண்ணீர் நிறைந்த ஜெபங்கள் எங்கள் பிராந்தியத்தில் இவர்கள் நடப்பித்த ஊழியங்களின் மூலமாய் நான் ஆண்டவரை அறிவதற்கு ஏதுவாக இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய கொடுத்த அந்த கிருபையின்படியா இப்படி ஒரு சில கூடுகைகளிலே ஒரு சிலர் மத்தியிலே நிற்கும்படிக்கு ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். அதற்காக என் தேவனை துதிக்கிறேன். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை வாசிங்க பார்க்கிறோம். மத்தேயு அவர்களை பார்க்கிறோம், அவைகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விசேஷித்தவர்கள். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, விசேஷித்தவர்கள். ஆண்டவர் நம்மை விசேஷித்தவர்களாக தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே நம்மை நாமே குறைத்துக் கொள்ள வேண்டாம். காரணம், நாம் தேவனுடைய பிள்ளைகள். மிக சுருக்கமா சொல்லட்டும், நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவர் அவர். அவர் வெற்றியை தருகிற தேவன், நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எல்லாரும் பாடலாம். கரங்களை தட்டி இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாடுவே ஆனந்தமணியா உயர்த்துவே. அல்லேலூயா. அல்லேலூயா. பாடுவே ஆனந்தமணியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வார்த்தையை அனுப்பியே
கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரசன்னத்தில் இருப்போம். தேவனுடைய அபிஷேகம் சகலத்தையும் செய்யும். தேவனுடைய அபிஷேகம் முகத்தடிகளை முறிக்கும். ஆகவே தேவ பிரசன்னத்தில் தேவ அபிஷேகத்தில் நிரம்பினவர்களாய் காணப்படுவோம். நீங்கள் விசேஷித்தவர்கள். கர்த்தர் சொன்னார், நாம் விசேஷித்தவர்கள். எப்படி விசேஷித்தவர்கள்? ஏதோ ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணதுக்கு பிரசங்க நேரமாக நடுக்கலாதான் நேரத்தை கேட்டுட்டேன். ஆகவே ஒரு சில குறிப்பு வேத வசனத்தை மட்டும் முதலாவதாக சொல்லட்டும். நாம் விசேஷித்தவர்கள். நம்மை குறைவாக யாரும் எண்ணக்கூடாது. எப்படி நாம் விசேஷித்தவர்கள்? ஆண்டவர் சொன்ன ஆதியாகமத்தில் அவர் எல்லாவற்றையும் படைத்த தேவன், அந்த சராசரத்தை உருவாக்கின தேவன், அதெல்லாம் சந்தேகமே இல்லை. எல்லாவற்றையும் படைத்த தேவன் மனுஷனை மட்டும் தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை அவருடைய சாயலாகவே சிருஷ்டித்திருக்கிறார். அப்ப நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் தேவனுடைய சாயலா இருக்கிறோம். தேவனுடைய சாயலா இருக்கிற நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி உற்சாகம். அல்லேலூயா. தேவ சாயலாகவே நம்மை ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். அது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். முதல்ல உணர்ந்து கொள்வோம். ஐயோ, நான் சாதாரணமானவன் அல்ல, விசேஷித்தவனாய் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லும் போது உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் நீங்க படிக்கிற போது சொந்த ஜனமாக, அவருடைய சொந்த ஜனமாக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனையோ இருக்கிறாங்க, ஆனா ஆண்டவருடைய சொந்த ஜனமாய் நாம் இருக்கிறோம். சொந்த ஜனம். அப்ப ஆண்டவருடைய சொந்த ஜனமாய் இருக்கிற நாம் எப்படி இருக்கணும்? என்னைக்கு பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கணும் இல்லையா? கண்ணீர் வடிச்சுட்டே இருக்கணும். ஐயா பிரதர், ஒன்றும் இல்லைப்பா, நீங்க எனக்கா ஜெபம் பண்ணீங்க, ஒண்ணுமே இல்லை. எப்போ அப்படித்தானே சொல்றாங்க. ஊழியக்காரங்களுக்கு முன்னால வந்து அதானே சொல்றாங்க. தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் நிச்சயம் அப்படி இருக்க மாட்டீங்க. காரணம், நாம் யாருடைய பிள்ளைகள்? தேவ பிள்ளைகள். தேவ பிள்ளைகள்னா எப்படி நாம் தேவ பிள்ளைகளா இருக்கிறோம்? யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரா? என்ன அதிகாரம்? அப்ப நம்ம யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அதிகாரம் தந்திருக்க. அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்துறோமா இல்ல மறைத்து வைத்திருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற அதிகாரத்தை தந்திருக்கிற நாம் அழுது கொண்டிருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணுமா? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17 தான் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். எப்பொழுதும் 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 சொல்லுங்களேன். சந்தோஷமா இருக்கிறோம் இல்லையா? வாய்னால ஒரு நேரத்தை சொல்லவாவது செய்வோமே. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம். ஐயா, நான் தேவ பிள்ளை, எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஆசீர்வாதம். எந்த நிமிஷத்திலையும் எந்த வேளையிலும் அத்திமரம் துளிர் விடாம என்ன சொன்னாரு? அவங்களுக்கு என்ன சொன்னாரு? எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஆனா அதை காணல நம்முடைய வாழ்க்கையில. அதான் ஏன்னு தெரியல. இன்றைக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும் நம்முடைய வாழ்க்கையில. இன்றைக்கு ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும். இந்த நேரத்தில் இருந்து இந்த கூட்டம் முடிஞ்சு போறதுக்கு அப்புறம் ஆமென், ஆண்டவர் என்னோடு பேசினார், ஆண்டவர் என்னோடு சத்தியத்தை வெளிப்படுத்தினார். அந்த சத்தியத்தின்படி, ஏதோ நான் கையில இருந்து சொல்றேன்னு நினைக்காதீங்க. அந்த சத்தியத்தின்படி நம்ம எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் சந்தோஷம், எல்லாவற்றிலையும் சந்தோஷமா இருக்கணும். காரணம், என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவர் சொன்னார், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார். ஆண்டவர் எனக்கு நன்மைக்கு ஏதுவாய் செய்தார். யோசேப்பை சிறைசாலையில போட்டது நன்மைக்கு. நம்ம நினைச்சுவோம்
அழுதுட்டு இருப்பான் இல்லையா? ஐயோ, ஒரு குற்றமும் செய்யல, நான் ஒரு தவறு செய்யல, என்ன பிடிக்க போட்டாங்க, என்ன எனக்கு இந்த தண்டனையை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருப்பார் எப்பவும். அப்ப அவருடைய சொந்த ஜனமாக நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதுல மாற்றம் இல்லை. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை படிச்சு பாருங்க. அவர் இன்னும் கொஞ்சம் கூட ஆழமா சொல்லுகிறார். தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, சொல்லுங்க, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அல்லேலூயா. தேவனுடைய ஜனம்னு சொன்னா சும்மா இல்ல. அவர் என்ன செய்கிறாராம்? அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். அல்லேலூயா. அந்த சராசரத்தையும் படைத்து ஆளுகிற தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாருன்னா நம்ம எப்படி இருப்போம்? எப்படி இருக்கணும்? ஏற்கனவே கொடுத்துட்டார் அதிகாரம். அவருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ள இருக்கிற போது உண்மையில நான் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆண்டவர் இதுவரையில் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு அனுபவத்தை சொல்லட்டும். ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் அபிஷேகிக்கப்பட்ட மக்களோடு எப்படி இருந்து செயல்படுகிறார் என்பதை என்னுடைய வாழ்க்கையில நான் கண்டு கொண்ட ஒரு அனுபவம் என்னை இன்றைக்கும் இந்த இடத்துல உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியம். அது அந்த சம்பவம். சில வருஷத்துக்கு முன்னால நான் என்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் மேல்புறம் பகுதி, உங்களுக்கு தெரியும், அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் எல்லாம் வந்தவங்களுக்கு தெரியும், அங்கே போஸ்ட் மாஸ்டர் இருந்தேன். அந்த போஸ்ட் ஆஃபீஸில் நான் வேலை செய்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வேத புஸ்தகம் என் கையில் இருக்கும். அப்பப்போ டைம் கிடைக்கும் போது அதை வாசிப்பேன். ஆஃபீஸ் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஆஃபீஸுக்குள்ள முழங்கால் பாடிட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் நான் வீட்டுக்கு கிளம்புவேன். குவார்ட்டர்ஸும் இருந்தது. ஆஃபீஸோட தொட்டு பின்னால் ஒரு குவார்ட்டர்ஸ் போர்ஷன் உண்டு. ஆனால் அங்கே தகவல நான் வீட்டுக்கு போயிடுவேன். அங்கே ஒரு நாள் நான் அப்படி இருக்கிற போது கவுண்டரில் வர்றவங்கள்ட்ட எல்லாம் பேசுவேன். பல காரியங்களையும் பகிர்ந்து கொள்வோம். சில ஊழியக்காரர்கள் வருவார்கள், சில வேத வசனங்களை குறித்த காரியங்களை கேட்பாங்க, சம்பாஷிப்போம், பேசுவோம், உற்சாகமாக கடந்து செல்வார்கள். ஒரு நாள் அப்படி வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நபர் ஓடி வந்து ஒரு தொலைபேசி பண்ணணும், அன்னைக்கு பிசிஓ உண்டு, ஒரு ஃபோன் பண்ணணும் அப்படின்னாரு. யாருக்குன்னு கேட்டேன். அது இந்த சகோதரிக்கு பண்ணணும் அப்படின்னு, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அது அவங்க மகன் பஸ்ஸில் இருந்து மயக்கமாய் விழுந்து தூக்கியான மேல்புறம் பகுதியில் ஒரு கடை வராந்தெல்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னாங்க. அதனால அதை அறிவிக்கணும் தாயார் இடத்துல அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? நான் ஒன்று, சரி பரவாயில்ல, அந்த தாயார் எனக்கு தெரியும், அவங்க நம்பர் எனக்கு தெரியும், நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஃபோனை எடுத்து ஆஃபீஸில் இருந்த ஃபோனை எடுத்து அந்த சகோதரி இடத்துல பேசுகிறேன். இப்படி உங்க மகன் வந்து ஸ்கூலுக்கு போகிற வழியில் பஸ்ஸில் இருந்து மயக்கம் அடைஞ்சு விழுந்துட்டாரு. அதை பஸ்ஸில் இருந்தவங்க எல்லாரும் அவனை தூக்கி கடை வராந்தாவில் வைத்திருக்கிறாங்க, அவன் மயக்கத்தோடு இருக்கிறான், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அவங்க விசாரணை வச்சுருந்தாங்க, அது ஒன்றும் இல்லை, இதுதான் அவனுக்கு அடிக்கடி வர்றதுதான். ஒரு வாரத்தில் அதில் 15 நாளுக்கு ஒரு தடவை வரும், மயக்கம் போட்டு விடுவான். 2 நாள் அவன் கொஞ்சம் அப்படியே பலவீனமாக இருப்பான், அதுக்கப்புறம் அது மாறிடும். நான் விசாரித்தேன், என்னம்மா நடந்தது அப்படின்னு. அது அவன் பிறக்கும் போதே இருந்தது தான். பிறந்து சில நாட்கள் கழியும் போது சில நாட்களுக்குள்ள அந்த மயக்கம் வந்தது. நாங்கள் ஆஸ்பத்திரியில் கொண்டு அந்த பையனை பரிசோதித்து பார்த்தோம். அவனுடைய இருதயம் திரும்பி இருக்கு. இடது பக்கம் இருக்க வேண்டியது வலது பக்கமும், வலது பக்கம் இருக்க வேண்டியது இடது பக்கம் இருக்கிறது. அதன் நிமித்தமாக வருகிற பிரச்சனை தான். அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொன்னாங்க. அது அந்த நாட்களில் என்னால் செய்ய முடியல. இப்போ அவன் 12ஆம் வகுப்பு படிக்கிறான். ஆனால் இப்போ அந்த பலவீனம் அடிக்கடி வரும், மயக்கம் போட்டு விழுவான், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பலவீனமாக இருப்பான், அதுக்கப்புறம் சரியாயிரும் அப்படின்னா. இது அவங்க சொன்ன கதை. அப்படியா, பரவாயில்ல. நான் சொன்னேன், வராந்தாவில் வேண்டாம், அவனை கூட்டி கொண்டு வாங்க, எனக்கு கோட்டேஜ் போர்ஷனில் இடம் இருக்குது, அங்கே படுக்க வைங்க அப்படின்னு. சரி, என்ன கொண்டு வந்தாங்க. கோட்டேஜ் போர்ஷனில் படுக்க வச்சாங்க. நான் ஏன் சீட்டில் இருக்கிறேன், நன்றாக புரிந்து கொள்ளணும். ஆஃபீஸில் வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு போஸ்ட் மாஸ்டர், நான் என் இடத்துல இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த சகோதரிக்கு எனக்கு தெரியும், அங்கே வந்திருக்கிறாங்க, அடிக்கடி வருவாங்க ஆஃபீஸில். அப்போ ஆனால் என்னால் இருக்க முடியல. ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட ஆரம்பித்தான். நீங்கள் ஏன் போய் அவனுக்கு ஜெபம் பண்ணக்கூடாது? போ. காரணம் கூட இருக்கிறது யார்? ஆண்டவர். என்னோடு கூட இருக்கிற அந்த ஆவியானவர் சொன்னால் போங்க, அந்த மகனுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னாரு. நான் என்னச்சு தான் எழும்பினேன். சரி, இருக்க முடியல, எழுத முடியாது. ஆனால் கை காலெல்லாம் வரைக்க ஆரம்பிச்சிட்டு, கையிலெல்லாம் அந்த
அது உங்களுக்கு தெரியும், அந்த அனுபவத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு தெரியும். நான் அந்த அறைக்குள்ளே போனேன், மகனை படுக்க வச்சுருக்கிறாங்க. நான் பக்கத்தில் போய் அப்படி இருந்தேன். இருந்துட்டு ஜெபிக்கணும்னு கண்ணா மூடனேன். என்னால் ஜெபிக்க முடியல, பெருமூச்சு மட்டும் வருது. ஜெபிக்கணும்னு வாயை திறந்தா பெருமூச்சு தான் வருது. எனக்கு என்னன்னே புரியல. பெருமூச்சு வந்து நான் போடக்கூடிய அந்த பெருமூச்சை பக்கத்தில் இருக்கிற 1-2 பேர் பார்த்துட்டு சொன்னாங்க, சார் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு அவங்க கேட்குறாங்க. அது என் காதலை கேட்குது. நான் கண்ணா மூடி இருக்கிறேன். நடக்கிற சம்பவம், நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். என்னாச்சு சார், உங்களுக்கு என்னாச்சுன்னு அவங்க பயப்படுறாங்க என்ன பார்த்து. என்னால் ஜெபிக்க முடியல, பெருமூச்சு. ஒரு சில நிமிடங்கள் கடந்தது. நான் என்ன சுதாரித்து கொண்டு, ஆண்டவரே நீர் இந்த மகனுக்கு கொடுத்த சுகத்திற்காக நன்றி. நான் வா திறந்து சொன்ன ஜெபம் அவ்வளவுதான். இந்த மகனுக்கு நீர் கொடுத்த சுகத்திற்காக நன்றி ஐயான்னு சொன்னேன். கரத்தை வச்சுட்டேன் அவன் மேலே. சொல்லிட்டு நான் எழும்பி வந்துட்டேன். அவன் நல்லா படுத்தான். அதே மயக்கத்தில் நித்திரையில் இருந்தான். திரும்பவும் வந்து அந்த தாயார்கிட்ட சொன்னேன், எவ்வளவு நேரம் அவன் மயக்கத்தில் இருப்பான், ஒரு தடவை வந்தா அப்படின்னு கேட்டான். அது சாதாரண ஒரு 1/2 மணி நேரம், அதுக்குள்ளே அவன் எழும்பிடுவான், மீதெல்லாம் சரியாயிடணும். அன்னைக்கு 1 மணி நேரம் படுத்திருந்தான். 1/2 மணி நேரத்தில் எழும்பல, 1 மணி நேரம் நல்லா தூங்கினான். தூங்கி எழும்பி அவனே தானாக எழும்பி இருந்து சொன்னான், பரவாயில்ல நான் சரியாயிட்டேன், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா. ஓகே அனுப்பி வச்சோம். வீட்டுக்கு போயிட்டான். 2 நாள் கழிச்சு அந்த தாயாரை கூப்பிட்டேன், மகன் எப்படி இருக்கான்னு கேட்டேன். அவன் நல்லா இருக்கிறான், இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறான் அப்படின்னா. 1 வாரம் கழிச்சு கூப்பிட்டேன், எப்படி இருக்கிறான், நல்லா இருக்கிறான். 1 மாதம் கழிச்சு கூப்பிட்டேன், அவன் எப்படி இருக்கிறான், நல்லா இருக்கிறான். 1 மாதம் தாண்டி 2 மாதம் தாண்டி கூப்பிட்டேன், அவன் எப்படி இருக்கான், நல்லா இருக்கான். அதுக்கப்புறம் இந்த பலவீனம் வந்துதான் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ஆவியில் நான் ஆக்சுவலி உணர்ந்தேன், தேவன் எப்படி இடைப்படுகிறார் பாருங்க. ஒரு சாதாரண மனுஷன், ஒரு பெரிய ஊழியக்காரன் இல்லை, வரம் பெற்ற ஒரு வல்லமை பெற்ற ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லவும் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும், சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்குள்ள இருக்கிறாருன்னா அவர் கிரியை செய்வார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம் எனக்கு அப்பதான் ஞாபகத்துக்கு வந்தது. ஆண்டவர் அந்த வசனத்தை காட்டினார். காரணம், அந்தபடியே வாசிங்கம்மா. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாதிருக்கிறபடியினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. தேவ கரத்துல நம்ம கொடுக்கிற போது, தேவன் நம்மோடு இருக்கிற போது, அந்த சமூகத்தில் எந்த இடத்திலும் சரி பாரத்தோடு நிற்கிற போது நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்குள்ள இருக்கிற, அதான் அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் என்ன செய்வாராம், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. விட்டு கொடுங்க ஆண்டவருடைய கரத்தில். யாரிடத்துல தைரியமா போங்க. எந்த பலவீனத்தோடு இருக்கிறவங்க, வியாதியோடு இருக்கிறவங்க, பாரத்தோடு இருக்கிறவங்க, தேவையோடு இருக்க முன்னால போய் நில்லுங்க. தைரியமா ஜெபிங்க. ஜெபிக்கிறதுக்கு அந்த தைரியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனா இங்க இன்னைக்கு என்னன்னா, பிசாசுக்கு முன்னே ஐயோ பிசாசு பிடிச்சிருக்கு போகக்கூடாது, நம்ம பிடிச்சிடும், எங்க குடும்பத்துக்கு வந்துடும். பல அனுபவங்கள், இது பல ஆண்டவர் நடத்தின விதங்கள். நான் ஒன்று தான் சொன்னேன், நிறைய இருக்கு அனுபவங்களை நான் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆண்டவரை நம்மை பலப்படுத்தி இருக்கிறார், நம்மோடு கூட இருந்து நம்ம உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கு. ஆகவே ஜெபிப்பதற்கு யாரு ஜெபிக்கிறது? ஆவியானுடைய கரத்தில் கொடுங்க, அவர் பார்த்துக்கொள்வார். நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற தைரியம் முதல்ல வேணும். அந்த ஆவி, அந்த ஒரு நிச்சயம் நமக்கு வேணும். அவர் நமக்குள்ள உலாவி நம்முடைய தேவனா இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ளவர் அவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றென்றோ கேட்டவர் இல்லைன்னு சொன்னார். பதில் அதே அதிகாரத்திலே பதிலையும் கொடுத்துட்டார். அவரால் முடியும். நொறுங்குண்ட இருதயம் எதுவாகட்டும், மனுஷனால முடியாம இருக்கலாம், மருத்துவர்களால முடியாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் செய்வார். ஒருவேளை நான் சொன்ன அந்த சகோதரனை தெரிஞ்சவங்க இங்க இருக்கலாம். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு அர்ப்பணித்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறான். அப்படிப்பட்ட ஆண்டவர் கிருபை அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. போகட்டும். அப்போ விசேஷித்த ஜனம், நாம் விசேஷித்த ஜனம் என்று ஆண்டவர் சொன்னார் இல்லையா? விசேஷித்த ஜனம்னா நாம் அறிந்து கொள்கிறோம் நாம் எப்படி விசேஷித்தவர்களா இருக்கிறோம். இது ஒரு வேத வசனத்தை வாசிங்க, நான் முடிக்கிறேன். ஏசாயா 41:10. மனப்படமா தெரிஞ்ச வசனம் தான். நான் உன்னுடனே இருக்கிறேன்,
திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. இதை விளக்கணும்னா இந்த ஒரே வேத வசனத்தை ஆண்டவருடைய கிருபையினால ஒரு சபையில 3 நாட்கள் ஒரு நற்செய்தி கூட்டத்தில் பேசும்படி அழைக்கும் போது இந்த ஒரு வேத வசனத்தை வைத்து 3 நாட்கள் 4 செய்திகளை கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஆகவே நான் உள்ள போகல, ஒன்றை மட்டும் சொல்லட்டும். காரணம், இங்க இருக்கிற எல்லாரும் வேத வசனங்களை நன்றாய் கற்று தேறினவர்கள், அறிந்தவர்கள், ஆண்டவருக்கு சாட்சிகளாய் எழும்பி நிற்கிறவர்கள். அது எனக்கு தெரியுது. ஆண்டவர் அதை காண்பிக்கிறார். ஆகவே வசனத்தை மட்டும் ஞாபகப்படுத்தி விட மட்டும் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு இருந்து உனக்கு சகாயம் பண்ணுவேன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன். ஆண்டவர் நம்மை தாங்குகிற தேவன். பயப்படாதே. எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலையும் அவர் என்ன செய்வாராம்? நம்ம தாங்குகிறவர். அது மாத்திரமல்ல, அப்படி தாங்கினா மட்டும் போதுமா? அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா விசேஷம். நான் அடிக்கடி அந்த வேத வசனத்தை சொல்லி ஜெபிப்பேன் பாருங்க. அதை நமக்கு அறிந்திருக்க வேண்டும். வாசிங்க மாமா. உன்மேல் எரிச்சலாக இருக்கிறவர்கள் யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள், உன்னோட வழக்காடினவர்களை நாசமாகி நான் வாயினால சொல்ல விரும்பல. இன்னும் அடுத்து இருக்கு, உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணினவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். அல்லேலூயா. யாரு? யாரை குறித்து? உன்னை குறித்து தான். உன்னை பத்தி தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சூழ்நிலையில இருக்கும்போது நீ சாதாரணமானவனா? ஆண்டவர் விசேஷித்தவர்னு சொன்னதுல பொருள் இருக்கா இல்லையா? நம்ம விசேஷித்தவர்களா இல்லையா? சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த இயேசுவை வேண்டான்னு தள்ளினவங்களை குறித்து நான் சொல்லவில்லை. இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா அவ்வளவும் இருந்தும் அறியாதபடிக்கு சங்காரமாகிக் கொண்டிருக்கிறார்கள். வேதத்தில் கண்ணீரோடு எழுதப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். சங்காரமாகிக் கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவு ஆச்சரியமான தேவன் பாருங்க, எவ்வளவு வல்லமையான தேவன் பாருங்க. இன்றைக்கு அவர் நடத்துகிற தேவன். ஆசிரியர் சில வசனங்களை வாசிக்கும் போது பயங்கரமா இருக்கும். ஆண்டவர் ஆபிரகாமோட சொல்லும் போது இன்னொரு காரியத்தை கூட நான் ஒரே நிமிஷத்தில் முடிக்கட்டும். ஆபிரகாமோட சொல்லும் போது சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நீங்க சபிக்கணுமா? நம்ம சபிக்கணுமான்னு கேட்டேன். நம்ம சபிக்கணும். ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன்னை சபிக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதான் சொன்னாரு. நம்ம வேலை அதுதான், நம்ம ஜெபிப்போம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவன் அந்த இதுக்கு பாத்திரனா இல்லைன்னு அவ்வளவுதான், நான் சபிச்சிருவேன். உன்னை யாராவது ஆசீர்வதிச்சாங்கன்னா ஆசீர்வாதம் அவங்களுக்கு தானாக கிடைக்கும், ஆண்டவரிடத்துல கிடைக்கும். இது ஒரு பெரிய, எனக்கு இந்த வேத வசனம் உள்ளத்துல அடிக்கடி வரும். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவர்களும் ஆசீர்வாதம் பெறட்டும். சாதாரணதல்ல, அது ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு பெரிய காரியம். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள். நாம் இந்த இடத்துல விசேஷித்தவர்களாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அந்த தேவனுடைய பாதத்தில் மிஷனரிகளுக்காய், ஊழியர்களுக்காய், ஊழியக்காரர்களுக்காய், பாரத்தோடு இருக்கிற, வேதனையோடு இருக்கிற, கவலையோடு இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கும்படிக்கு அந்த ஜெபாவிய கர்த்தர் ஊற்றி நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அந்த தேவ சமூகத்தில் ஆண்டவரே, அப்படிப்பட்ட அந்த ஜெபாவி எனக்கு இன்னும் வேண்டும், இன்னும் அந்த அனல் எனக்கு வேணும், இன்னும் நான் அதில் வளரணும். ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகத்தினால என்னை நிரப்பும் என்று சொல்லுவோம். உள்ளத்தை அப்படியே தேவ கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தார் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தார் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து வெளிச்சந்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து வெளிச்சந்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எல்லாரும்
செல்லுமையா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே பின்னாளிலும் சித்தமோ நடத்தி செல்லுமையா கவலை கண்ணீர் மறக்கணும் கர்த்தரையே நோக்கணும் கற்றுத்தாரும் ஆவியானவரே தண்ணீர் மறக்கணும் கர்த்தரையே நோக்கணும் கற்றுத்தாரும் ஆவியானவரே செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லித்தாரும் ஆவியானவரே செய்த நன்மை நினைக்கணும் நன்மையோடு துதிக்கணும் சொல்லித்தாரும் ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே நாளையும் சின்னமோ நடத்தி செல்லுமையா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே நாளையும் சின்னமோ நடத்தி செல்லுமையா எதிரிகளின் சோற்றைகள் சாத்தாரின் குடிகளை எடுத்து வந்த பலம் என்றுமே எதிரிகளின் சோற்று சாத்தாரின் குடிகளை எடுத்து வந்த பலம் என்றுமே உடல் சோழ வசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகமாக பகிர்ந்துமே உடல் சோழ வசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகமாக பகிர்ந்துமே ஆவியானவரே
இந்த நேரத்தில் நீங்கள் மத்தியில் இறங்கி எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே உடைய கிருபையினால் நிரப்பி உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி இருக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை கத்தாக வல்லமையாய் பயன்படுத்தும் புதிதும் கூர்மையுமான கருவிகளாக ஆண்டவரை வணைந்திருக்கிறேன். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே